பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு பிரீமியமான லக்ஸுரி வில்லா தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பிள் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்ஸ்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட்ஸ்க்கு கூட ரெடி பண்ணி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ஸ், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. உங்க வீக்கெண்ட இன்னும் வைப் ஆக்குறதுக்கு பிரைவேட் ஸ்விம்மிங் பூலும் இருக்குங்க. கார் பார்க்கிங் வசதியோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உடனே கால் பண்ணுங்க 9952421750. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகின்ற 31ஆம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்துவது என்று அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்படி நாளை ஆகஸ்ட் 25 மற்றும் வரும் 27, 28, 29 ஆகிய நாட்களில் துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், பட்ஜெட் மீதான விவாதம், பொது விவாதம், முதல்வர் அமைச்சர்கள் பதில் உள்ளிட்டவை இந்த 6 நாட்களில் இருக்கும். 26ஆம் தேதி அரசு விடுமுறை தினம் என்பதால் அமர்வு கிடையாது. 30ஆம் தேதி அமர்வு இல்லை. 31ஆம் தேதி நிதி ஒதுக்க சட்ட முன்வரைவு முன்மொழிதல், ஆய்வு செய்தல் மற்றும் நிறைவேற்றுதல் நடைபெறும். இந்த நாட்களில் கேள்வி பதில் இல்லை. 31ஆம் தேதிக்கு பிறகு 12 நாட்கள் கழித்து கேள்வி பதில்களுடன் மீண்டும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்தப்படும். இந்த கூட்டத்தொடர் ஜனநாயகத்தின் அடிப்படையில் விரிவாக நடத்தப்படும். புதிய உறுப்பினர்கள் பலர் தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு பேச்சுரிமை அளிக்கும் வகையில் இந்த கூட்டத்தொடர் அமையும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் 16 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உடனடியாக நடத்த வேண்டும் என்று மக்கள் முன்னேற்றக் கழக ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக ஆலோசனைக் கூட்டம் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து 24 வாரங்களுக்குள் தேர்தலை நடத்த அரசுக்கு உத்தரவு பெற்று தந்த கழக தலைவர் மு. ராமதாசுக்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நீதிமன்ற உத்தரவுப்படி உள்ளாட்சி தேர்தலை இனியும் காலதாமதம் செய்யாமல் புதுச்சேரி அரசு உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. வரவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடுவதற்காக வார்டு வாரியாக வேட்பாளர்களை தேர்வு செய்யவும் முடிவு செய்யப்பட்டது. அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட வெற்றி வாய்ப்பை இழந்தவர்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. கூட்டத்தில் துணைத் தலைவர் நித்யானந்தம், கழக செயலாளர் சுந்தரமூர்த்தி, அமைப்பு செயலாளர் ரவிக்குமார், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாகூர் அருகே தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனைக்காக பதுக்க வைக்கப்பட்டிருந்த 3வரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள 138 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி பாகூர் சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் தலைமையிலான போலீசார் சோரியாங்குப்பம் பகுதியில் நேற்று தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சோரியாங்குப்பம் மேட்டு தெருவில் சந்தேகப்படும்படி காருடன் 2 பேர் நின்றிருந்தனர். அவர்களை பிடித்து விசாரணை செய்த போது முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே சந்தேகமடைந்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் சுல்தான்பேட் தெருவை சேர்ந்த அப்துல் ரஷீத் 48, கோண்டூர் விநாயகா தெருவை சேர்ந்த ஜான் கென்னடி 39 என்பதும் இவர்கள் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை காரில் கொண்டு வந்த மேட்டு தெருவில் உள்ள ஆனந்த் என்பவரது வீட்டில் பதுக்கி வைத்திருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து ஆனந்தின் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 138 கிலோ எடை கொண்ட அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் கூலர், விமல் பாக்கை மொத்தம் 8 மூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 2 லட்சம் ஆகும். இது தொடர்பாக பாகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்துல் ரஷீத், ஜான் கென்னடி மற்றும் ஆனந்தன் ஆகியோரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் காரை பறிமுதல் செய்தனர். பின்னர் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காலாப்பட்டு கோவில் மற்றும் மண்டபத்தில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சிக்கு வரும் வாகனங்கள் போக்குவரத்தை பாதிக்காதவாறு நிறுத்த நகராட்சி நிர்வாகம் வழிவகை செய்ய மக்கள் நல சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு மாத்தூர் ரூட்டில்
முகூர்த்த நாட்களில் கோவில் மற்றும் திருமண மண்டபங்களில் ஒரே நேரத்தில் பல திருமணங்கள் நடைபெறுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கம் புகார் தெரிவித்துள்ளது. சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனைக்கு செல்லும் வாகனங்கள் பாதிக்கப்படுவதாக சங்க தலைவர் குமார், பொருளாளர் சேகர் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் ஏற்பட்ட நெரிசலில் மாத்தூர் ரோட்டில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. திண்டிவனத்தில் இருந்து வந்த அரசு பஸ் சுமார் 1 மணி நேரம் நெரிசலில் சிக்கி பின்னோக்கி சென்று மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டது. எனவே திருமண நிகழ்ச்சிக்கு வரும் வாகனங்களை சாலையில் நிறுத்தாமல் ஒழுங்குபடுத்துவதுடன் அதிக எண்ணிக்கையிலான திருமண நிகழ்ச்சிகளுக்கு உரிய கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் நோயாளிகள் பயன்படுத்தும் கழிவறைகள் பராமரிப்பின்றி மோசமான நிலையில் இருப்பதாக புகார் எழுந்துள்ள நிலையில் இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். மருத்துவர்கள், மருத்துவ மாணவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் என ஏராளமானோர் பணியாற்றி வரும் நிலையில் நோயாளிகள் பயன்படுத்தும் கழிவறைகள் முறையாக சுத்தம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. கழிவறைகளில் கழிவுநீர் தேங்கி நிற்பதுடன் நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யப்படாததால் தரை மற்றும் சுவர்களில் அழுக்கு படிந்து காணப்படுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளுக்கு கூடுதல் சுகாதார பாதிப்பு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மருத்துவமனை வளாகத்தில் ஏற்கனவே திருநாய்க்கள் நடமாட்டம் உள்ளிட்ட பல்வேறு சுகாதார பிரச்சினைகள் குறித்து புகார்கள் எழுந்துள்ள நிலையில் தற்பொழுது கழிவறைகளின் நிலையும் கேள்விக்குறியாகியுள்ளது. நோயாளிகளுக்கு சுகாதாரமான சூழலை ஏற்படுத்த வேண்டிய அரசு மருத்துவமனையிலேயே கழிவறைகள் இப்படி பராமரிப்பின்றி கிடப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். எனவே மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கழிவறைகளை முழுமையாக சுத்தம் செய்வதுடன் தினசரி முறையாக தூய்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் மருத்துவமனையின் ஒட்டுமொத்த சுகாதார நிலையை சுகாதாரத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து குறைபாடுகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மருத்துவமனை நிர்வாகத்தின் பொறுப்பில் முதலமைச்சர் ரங்கசாமி இருப்பதால் இந்த விவகாரத்தில் அரசு உடனடியாக கவனம் செலுத்துமா என்பதை நோயாளிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதுச்சேரியில் நடந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் 1500 மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற முதல் எக்ஸலன்ஸ் தேசிய அளவிலான திறந்தவெளி கராத்தே சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 1500 மாணவர்கள் பங்கேற்றனர். ஷோபகாய் ஷிட்டோரியோ கராத்தே டோ கூட்டமைப்பு புதுச்சேரி சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் பல்வேறு வயது மற்றும் பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது கராத்தே திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் ஹன்ஷி அல்தாப் ஆலம், கருப்பு பட்டை 9வது டான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் திருமதி கே கவிதா, எக்ஸலன்ஸ் ஹப் புதுச்சேரியின் நிறுவனர் மற்றும் கராத்தே இந்திய அமைப்பு மற்றும் ஷோபகாய் புதுச்சேரியின் பயிற்சியாளர் போட்டி ஏற்பாட்டாளராக செயல்பட்டார். மேலும் திரு ஜி கரம்சந்த், பிடெக், MBA, PhD, ஷோபகாய் ஷிட்டோரியோ புதுச்சேரியின் தலைவர் மற்றும் உலக கராத்தே கூட்டமைப்பு, ஆசிய கராத்தே கூட்டமைப்பின் நடுவராகவும் கலந்து கொண்டார். தேசிய அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றதுடன் இளம் கராத்தே வீரர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் பங்கேற்ற மாணவர்கள், பயிற்சியாளர்கள், நடுவர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்களுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. புதுச்சேரி வரலாற்றில் முதல் முறையாக தற்காலிக சபாநாயகர் தலைமையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியது. புதுச்சேரி 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று தொடங்கியது. புதுச்சேரி வரலாற்றில் முதல் முறையாக தற்காலிக பேரவைத் தலைவர் அன்பழகன் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. முதல் நாள் கூட்டம் என்பதால் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையாற்றி பேரவையை துவக்கி வைக்க காரில் சட்டப்பேரவை வளாகத்திற்கு வந்தார். அவரை தற்காலிக பேரவைத் தலைவர் அன்பழகன் பூங்கொத்து அளித்து வரவேற்றார். மேலும் துணைநிலை ஆளுநருக்கு போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்ட அரங்குக்கு துணைநிலை ஆளுநர் வந்தார். அங்கு பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர்ந்தார். இதனைத் தொடர்ந்து பேரவை நிகழ்வுகள் தொடங்கின. தமிழ் தாய் வாழ்த்து, வந்தே மாதரம், தேசிய கீதம் பாடப்பட்டன. தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையாற்றினார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்து மீண்டும் வாய்ப்பு அளித்துள்ளதாக ஆளுநர் தனது 50 நிமிட உரையில் தெரிவித்தார். இதையடுத்து சட்டப்பேரவை மாலை 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகல் 3 மணிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். வரும் 31ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார்.
அழகுக்கலை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நல சங்கத்தின் ஆண்டு பேரவை கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக வைத்திலிங்கம் எம்பி கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார். புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரசுடன் இணைக்கப்பட்ட அழகுக்கலை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நல சங்கத்தின் ஆண்டு பேரவை கூட்டம் மற்றும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் தலைமை தாங்கினார். சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜானகி செல்வமணி வேலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசினார். பொருளாளர் ராஜலட்சுமி வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கினார். தொழிலாளர் காங்கிரஸ் மைய நிர்வாகிகள் மோகன கிருஷ்ணன், மீனாட்சி, அந்தோனி குரூஸ், உதயசங்கர் உள்ளிட்டோர் பேரவை கூட்டத்தை வாழ்த்தி பேசினர். சங்க நிர்வாகிகள் புனிதா, மகேஸ்வரி, புவனேஸ்வரி, எஸ் மகேஸ்வரி, ஜெயந்தி, அமுதவல்லி, செல்வி, உமா, இந்திரா, காமினி, காளீஸ்வரி, சரண்யா உள்ளிட்ட 170க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் நிறைவில் அழகுக்கலை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கத்தை அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரசுடன் இணைக்கப்பட்ட சங்கமாக செயல்படுத்துவது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சுயம்பு பூதகாளியம்மன் கோவிலில் நடந்த சுமங்கலி பூஜையில் 108 பெண்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். மரக்காணம் அருகே ஞானக்கால்மேடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுயம்பு பூதகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வரலட்சுமி விரதத்தை முன்னிட்டு சுமங்கலி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி சுயம்பு பூதகாளியம்மனுக்கு பால், தயிர், சவ்வாது, பன்னீர், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பூஜை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். பின்னர் நடைபெற்ற சுமங்கலி பூஜையில் 108 பெண்கள் கலந்து கொண்டு சுமங்கலி மந்திரங்களை கூறி அம்மனை வழிபட்டனர். குடும்ப நலன், கணவன் மனைவி ஒற்றுமை, நீண்ட ஆயுள் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்வு வேண்டி பெண்கள் பிரார்த்தனை செய்தனர். பூஜையின் போது பக்தி பாடல்கள் மற்றும் மந்திரங்கள் ஒலிக்க கோவில் வளாகம் பக்தி பரவசத்துடன் காணப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் மற்றும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அருகே கடற்கரையில் கடலில் குளித்தபோது மாயமான பள்ளி மாணவர்களில் ஒருவரின் உடல் பாறையில் சிக்கிய நிலையில் மீட்கப்பட்டது. மற்றொரு மாணவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சின்ன முதலியார் சாவடி மாரியம்மன் கோவில் தேர்வை சேர்ந்த கௌசிக், பிரதீப் 15, சசிதரன் 11 ஆகியோர் நேற்று மதியம் கடலில் குளித்தனர். அப்போது ராட்சத அலையில் சிக்கிய 3 பேரும் கடலுக்குள் மாயமானதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மீனவர் நகுல் கடலில் தத்தளித்த கௌஷிக்கை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். பிரதீப், சசிதரன் ஆகியோரை படகுகள் மூலம் தேடும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் பெரிய முதலியார் சாவடி பகுதியில் பாறைக்கு இடையே மாணவர் ஒருவரின் உடல் சிக்கியிருப்பது குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் மீட்க முயன்றும் முடியாததால் வானூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு உபகரணங்களுடன் சென்று போராடி உடலை மீட்டனர். அது சசிதரன் என்பது தெரியவந்தது. உடல் பிரேத பரிசோதனைக்காக கனகசெட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மாயமான மற்றொரு மாணவர் பிரதீஷை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திண்டிவனம் அருகே ஆட்சிப்பாக்கம் அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சார்பில் கலையரங்க மேடை அமைத்துக் கொடுக்கப்பட்டது. திண்டிவனம் அருகே ஆட்சிப்பாக்கம் அரசு பள்ளியில் 1995, 1999 ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு 96 முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். பள்ளியில் தாங்கள் படித்த காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து பழைய அனுபவங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். மேலும் முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பள்ளிக்கு கலையரங்க மேடையை அமைத்துக் கொடுத்தனர். இது பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர். புதுவையில் 1000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது உரையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தற்காலிக பேரவைத் தலைவர் அன்பழகன் தலைமையில் தொடங்கியது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையாற்றினார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் தகுதி மற்றும் வெளிப்படைத்தன்மை அடிப்படையில் 4160 அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும் மேலும் சுமார் 1000 புதிய அரசு பணியிடங்கள் எழுத்துத் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்றும் அறிவித்தார். புதுவை பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து வருவதாக தெரிவித்த அவர், இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம் இடையே ரூபாய் 436 கோடியில் உயர்மட்ட சாலை அமைத்தல், 20 புதிய பேருந்துகள் வாங்குதல் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறினார். மேலும் புதுச்சேரி விமான நிலையத்தை ரூபாய் 4800 கோடியில் விரிவாக்கம் செய்யவும், உழவர்கரை தட்டாஞ்சாவடியில் ரூபாய் 725 கோடியில் தகவல் தொழில்நுட்ப பொருளாதார மண்டலம் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.